இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 3 மாதங்களுக்கும் மேலாக போர் நடந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் பெரும் தாக்குதலை நடத்தியது. இதனால் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் இஸ்ரேல் காசாவை சுற்றி வளைத்து பீரங்கி குண்டுகளால் காசா நகரத்தை அழித்தது. காசா பகுதியிலுள்ள ஹமாஸ் நிலைகள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. கத்தார், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இஸ்ரேல் மீண்டும் காசா பகுதியில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த போருக்கான சர்வதேச அழுத்தமும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர்ந்து குண்டுகளை வீசி வருகிறது. ஹமாஸில் உள்ள கடைசி மனிதனும் கொல்லப்படும் வரை போர் நிறுத்தப்படாது என்று கூறுகிறது. காசாவில் பலி எண்ணிக்கை நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அறிக்கைகளின்படி இதுவரை 22,000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 57,000 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.